இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். Lord Jesus is going to come back. அவர் மரித்தார், He died, நமக்காக வரப்போகிறார். He's going to come back. In மத்தேயு 26:29 நாம் படிக்கும்போது Matthew chapter 26:29, வேதம் இதமாக சொல்கிறது, Bible says like this, இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நலமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை இல்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். I tell you, I will not drink from this fruit of wine from now on until that day when I drink it with you in ஆண்டவர் the நம்மை Father's பரலோகம் kingdom. கொண்டு செல்வார். Lord Jesus is going to take us to heaven. இந்த வசனத்தை முன்னும் பின்னும் படிக்கும்போது When you read this verse before and after, கிறிஸ்து இயேசு நம்மை பரலோகம் கொண்டு செல்வார். Lord Jesus will take us to heaven. அந்த கர்த்தருடைய பந்தியில் நீங்க பங்கு பெறும்போது When you take part in this Lord's table, மேஜிக் எல்லாம் கிடையாது. it is not a magic. இதை சாப்பிட்டோம் எல்லாம் சரியா போகும்னு நினைக்க கூடாது. You should not think that if you eat this one everything become all நான் right. சொன்ன இந்த தமிழ்ல சூத்திரம் என்று சொல்வார், ஃபார்முலா. It is not like a formula, நான் சொன்ன சூத்திரத்தை இந்த ஃபார்முலாவை கற்றுக்கொள்ளுங்கள். but you need to learn this formula. இதுவரைக்கும் எந்த ஊழியக்காரன் இதை இப்படி சரியா சொல்லி கொடுத்தாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. I don't know how many of the servant of God would have taught like this. ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறேன். I kept the life and death before you. கிறிஸ்து இந்த பக்கத்துல, Christ one side, உலகம் இந்த பக்கத்துல. the world is another side. ஜீவன் மரணம். And life and death. நீங்கள் ஜீவனை பற்றி கொண்டால் உங்களுக்கு சமாதானம். If you hold on to the life you will have peace. உலகத்தை பற்றி கொண்டால் மரணம். If you have hold on to the world you will have death. இந்த ஃபார்முலாவை நீங்கள் சரியாக கற்றுக்கொள்வீர்களானால், If you learn this formula in a right way, இன்னும் நீங்கள் பெரிய மனிதர்களாக மாறுவீர்கள். but you will become a great people of God. கிறிஸ்துவுக்காக வாழ்வோம். We will live our life for கிறிஸ்துவை God. பிரதிபலிப்போம். We will project Christ through our life. வைத்திருக்கின்ற சபையை மதிப்போம். We will respect this church of God.